ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு அப்டேட்டில் தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியிலேருந்து இந்த 5 இயர் பிஎல்எல்பிக்கான கவுன்சிலிங் அப்படிங்கிறது வெகு சீக்கிரமாகவே வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஆக்சுவலாக இந்த வீடியோவில் கவுன்சிலிங் வந்து எப்படி அட்டன் பண்ணணும், கவுன்சிலிங் அட்டன் பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து தேவைப்படும், கவுன்சிலிங் வந்து எதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து நடக்கும், யாருக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் ரவுண்டு கவுன்சிலிங்கில் வந்து கவுன்சிலிங்கான அந்த ஒரு மெயில் அப்படிங்கிறது வரும் அப்படிங்கிற பற்றின ஒரு கம்ப்ளீட் ஒரு அப்டேட்டாக தான் இந்த வீடியோ வந்து இருக்க போகுது. இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத நம்பர் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்லேருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியாக நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி, வாங்க இப்போ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு அப்டேட்டில் தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியிலேருந்து 5 இயர் பிஎல்எல்பிஸ் அண்ட் வந்து சோயலுக்கு வந்து கவுன்சிலிங் அப்படிங்கிறது வந்து நெக்ஸ்ட் வீக்கில் வந்து ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஒரு நம்ம சேனல்லையும் வந்து வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். ஒன்ஸ் வந்து போயிட்டு பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட் போன வீடியோவில் வந்து கவுன்சிலிங் வந்து எப்படி நடக்கும், கவுன்சிலிங்கான ரோட் மேப் வந்து இப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத, அதாவது என்டையர் ப்ராசஸ் கவுன்சிலிங்னா என்ன, அது எப்படி நடக்கும், ரேங்க் லிஸ்ட்டு, கட் ஆஃப் மார்க்கு, அலாட்மெண்ட் ஆர்டரு, காலேஜில் போய்ட்டு ஜாயின் பண்ணுறது வரைக்கும் எப்படி பண்ணணுங்கிறத உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்ப்ளனேஷனோட வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோ கமெண்ட் செக்ஷன்லையும் சரி, இன்ஸ்டால் டிஎம்லையும் சரி, ப்ரோ கவுன்சிலிங் அட்டன் பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் மேண்டட்டரியான டாக்குமெண்ட் வந்து ரெடி பண்ணணும் அப்படிங்கிற பற்றி சொல்லுங்கன்ட்டு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அதுக்காக தான் வந்து இந்த வீடியோவை உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஓகே, ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு என்ன நடந்து முடிஞ்சு அப்படின்னா, ஆன்லைனில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடிய போர்ட்டல் அப்படிங்கிறத அப்ளிகேஷன் பண்ணி க்ளோஸ் ஆயிடுச்சு. இப்போது கரெக்ஷன் விண்டோ அப்படிங்கிறது வரக்கூடிய 9ஆம் தேதியிலிருந்து 11ஆம் தேதி வரைக்கும் நமக்கு வந்து கரெக்ஷன் விண்டோ அப்படிங்கிறது ஓப்பன் ஆகும். ஸோ ரேங்க் லிஸ்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கரெக்ஷன் விண்டோ முடிஞ்ச மறுநாளே நம்மளுக்கு வந்து ரேங்க் லிஸ்ட் பப்ளிஷ் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம ஃபர்ஸ்ட் ரவுண்டு கட் ஆஃப் மார்க் வந்து எப்போ வந்து எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற பார்க்கும்போது ஜூன் மாதம், அதாவது இந்த மாதம் 12, அதாவது வரக்கூடிய வெள்ளிக்கிழமை நம்ம எதிர்பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா நெக்ஸ்ட் கம்மிங் மண்டே தான், அதாவது 15th அன்னைக்கு நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். சரிங்களா? இந்த 2 டேட்டில் ஏதாச்சும் ஒரு டேட்டில் கண்டிப்பாக என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன் படி ஃபர்ஸ்ட் ரவுண்டு கட் ஆஃப் மார்க் வர்றதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. என்னைக்கு டேட்டில் கட் ஆஃப் மார்க் வந்து பப்ளிகேஷன் பண்ணுறாங்களோ அந்த டேட்லேருந்து மறுநாள் நெக்ஸ்ட் டேலேருந்து நம்மளுக்கு வந்து ஒரு 4 டேஸ் வரைக்கும் வந்து டைம் டூரேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த டைமிங்குள்ளே நீங்கள் வந்து ஆன்லைனில் ஒரிஜினல் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிறத வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து சென்னைக்கு போயிட்டு நீங்கள் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருந்தாலும் உங்களோட மொபைல் ஃபோன் மூலியமாகவே நீங்கள் கவுன்சிலிங் வந்து அட்டன் பண்ணிக்க முடியும். கவுன்சிலிங் அட்டன் பண்ணுறதுக்கு முதல்ல என்ன பண்ணணும் அப்படிங்கிற முதல்ல வந்து பார்க்கலாம். கவுன்சிலிங் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்டு கட் ஆஃப் மார்க் அப்படிங்கிறத வந்து பப்ளிகேஷன் பண்ணுவாங்க. இந்த இடத்துல பாருங்கள், இது வந்து சென்ற ஆண்டு, அதாவது 2025 வெளிவந்திருக்கக்கூடிய கட் ஆஃப் மார்க், ஃபர்ஸ்ட் ரவுண்டு கட் ஆஃப் மார்க் பிஎல்எல்பி அஃபிலியேட்டட் காலேஜஸ்க்கு. சரிங்களா? ஓகே, இந்த இடத்துல கட் ஆஃப் டேட் பப்ளிகேஷன் டேட் பாருங்கள், 10/6/2025. போன வருஷம் கொஞ்சம் ஏர்லியாகவே நம்மளுக்கு வந்து அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. அதாவது ரிசல்ட் வந்து மே மாதம் 8ஆம் தேதி வருது அப்படின்னா 9ஆம் தேதி நம்மளுக்கு வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க இந்த லா அட்மிஷன். லாஸ்ட் டேட் வந்து மே மாதம் 31ஆம் தேதியோட நமக்கு வந்து முடிச்சாங்க. பட் இந்த வருஷம் அப்படி கிடையாது. மே மாதம் 18ஆம் தேதி ஓப்பன் பண்ணி இந்த மாதம் ஜூன் மாதம் 5ஆம் தேதி வரைக்கும் அப்ளிகேஷன் வந்து இருந்தனால கொஞ்சம் டிலே ஆகுது, அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. ஸோ இந்த இடத்துல பாருங்க, 10ஆம் தேதி கட் ஆஃப் மார்க் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நம்மளுக்கு ஆன்லைன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிறது 11ஆம் தேதி நம்மளுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. 11 to 14. அதே மாதிரி இந்த வருஷமும் வந்து நம்மளுக்கு ஜூன் 12ஆம் தேதி கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக 13லேருந்து நம்மளுக்கு வந்து ஆன்லைன் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடக்கும். அப்படி ஜூன் 12ஆம் தேதி கட் ஆஃப் மார்க் ரிலீஸ் பண்ணலை அப்படின்னா 15ஆம் தேதி திங்கட்கிழமை கட் ஆஃப் மார்க் ரிலீஸ் பண்ணிட்டு அடுத்து 16, 17, 18, 19 அது வெள்ளிக்கிழமை வரைக்கும் நமக்கு வந்து டைம் கொடுப்பாங்க. அந்த டேட்டுக்குள்ள டூரேஷனுக்குள்ள நீங்கள் ஆன்லைனில் டாக்குமெண்ட் வந்து வெரிஃபை பண்ணணும். இப்போ எப்படி வந்து நம்மளுக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுவாங்க யூனிவர்சிட்டி தரப்புல இருந்து அப்படின்னா, டேரெக்டாக ஃபோன் காலோ இல்லை எஸ்எம்எஸ் மூலியமாகவோ நம்மளை வந்து கம்யூனிகேஷன் வந்து பண்ண மாட்டாங்க. ஒன்லி ஃபார் மெயில்ஸ். நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மில் கொடுத்துருக்கக்கூடிய மெயிலுக்கு மட்டும்தான் உங்களுக்கு வந்து கம்யூனிகேஷன் வரும். அதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, யாரெல்லாம் இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்டில் வந்து செலக்ட் ஆகிருக்கீங்களோ, மெரிட் அண்ட் வெயிட்டிங் லிஸ்ட் 2 பேருக்குமே வந்து மெயில் அப்படிங்கிறது வரும். அந்த மெயில் எப்படி இருக்குங்கிறதையும் உங்களுக்கு வந்து காமிச்சிடுறேன். சரிங்களா? இதில் நீங்கள் எந்த கேட்டகரியில் வரீங்க அப்படிங்கிறத வந்து பாருங்கள். உங்களுடைய கம்யூனிட்டி வந்து பாருங்கள். உங்களோட கட் ஆஃப் மார்க்குக்கு வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து உங்களோட கட் ஆஃப் மார்க் வந்து 89க்கு மேலே இருக்குது அப்படின்னா 89க்கு மேலே இருக்கக்கூடியவங்க எல்லாரையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கவுன்சிலிங் அட்டன் பண்ண சொல்லி மெயில் வந்து அனுப்புவாங்க. அதில் டேட் ஆஃப் பர்த் அப்படிங்கிற அடிப்படையில் இப்போ ஒரே ஸ்டூடெண்ட் வந்து 2-3 ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 89 கட் ஆஃபில் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து இந்த வருஷத்துக்கு ஒரு டேட் ஆஃப் பர்த் வந்து கொடுப்பாங்க. அந்த டேட் ஆஃப் பர்த்துக்கு ஏர்லியாக யார் வந்து இருக்காங்களோ, முந்தைய பிறந்தவங்களா இருக்காங்களோ அவங்களுக்கு தான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ், ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி. சரிங்களா? அதனால இந்த இடத்துல பிராக்கெட்ல இருந்து கட் ஆஃப் மார்க்குக்கு கீழே நம்மளுக்கு டேட் ஆஃப் பர்த்துமே மென்ஷன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஏன்னா சேம் கட் ஆஃப்ல 2-3 கேண்டிடேட்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னா
அவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சீட் வந்து அலாட்மெண்ட் பண்ண முடியாது இல்லையா? அதுக்காக தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அதுக்கு டேட் ஆஃப் பர்த் கீழ வந்து மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஓகே. இப்போ இந்த இடத்துல மெரிட் லிஸ்ட்ல வந்து 89க்கு மேல உங்களுடைய மதிப்பெண்கள் வந்து நீங்க எடுத்திருக்கிறீங்க அப்படின்னா, கண்டிப்பா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல உங்களுக்கு மெயில் வரும். இல்ல ப்ரோ என்னுடைய கட் ஆஃப் மார்க் வந்து இந்த இடத்துல 87 தான் இருக்கு அப்படின்னா, நீங்க வந்து போலாமான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா இந்த இடத்துல வந்து 87.273 இதுக்கு மேல உங்களுடைய அதாவது 89க்கும் 87க்கும் இடைப்பட்ட கேப்ல நீங்க வரீங்க அப்படின்னா, கண்டிப்பா நீங்க வெயிட்டிங் லிஸ்ட்ல தான் உங்கள வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. வெயிட்டிங் லிஸ்ட்னா நம்மளுக்கு சீட் கிடைக்காதான்ட்டு நெறைய பேர் கமெண்ட்ல கேட்கிறீங்க. உங்களுக்கு அப்படி கிடையாது. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்க பொறுத்தவரைக்கும் மெரிட் லிஸ்ட்ல இருக்கக்கூடியவங்களுக்கும், வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கக்கூடியவங்களுக்கும் 99.90% வரைக்கும் கண்டிப்பா உங்களுக்கு வந்து சீட் கிடைச்சறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகமாவே வந்து இருக்குது. அதனால வொரி பண்ணிக்கிற வேண்டாம். சரிங்களா? அதனால வெயிட்டிங் லிஸ்ட்ல ஆயிருச்சேன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ண வேண்டாம். உங்களுக்குமே சீட் வந்து அதே டேட்ல, அதே டைமிங்ல உங்களுக்கு வந்து கண்டிப்பா குடுத்துருவாங்க. அப்படி இல்லைன்னா கொஞ்சம் முன்ன பின்ன உங்களுக்கு வந்து டிலே ஆகும். அவ்வளோதான். அதனால சீட் கிடைக்காமலாம் போகாது. கண்டிப்பா வந்து கவர்ன்மென்ட் சீட்ஸ் உங்களுக்கு வந்து கிடைச்சிரும். சரிங்களா? ஓகே. இப்போ இந்த 2 மெரிட் அண்ட் வெயிட்டிங் லிஸ்ட்டுக்குள்ள உங்களுடைய கட் ஆஃப் மார்க் வந்துருச்சு அப்படின்னா, கண்டிப்பா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மெயில் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து வரும். இப்போ நீங்க ஸ்க்ரீன்ல வந்து பார்த்துட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா? அதாவது உங்களுக்கு சப்ஜெக்ட்ல எந்த மாதிரி வரும்னா, டிஎன்டிஎல்யூ லா அட்மிஷன் 2026 to 27 ப்ரொவிஷனலி செலக்ஷன் இன்டிமேஷன் அண்ட் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இந்த இடத்துல ப்ரொவிஷனல் வந்துருச்சு அப்படின்னா, நீங்க வந்து மெரிட் லிஸ்ட்ல வந்து செலக்ட் ஆயிருக்கிறீங்க. வெயிட்டிங் லிஸ்ட் செலக்ஷன் அப்படின்னா, நீங்க வந்து வெயிட்டிங் லிஸ்ட்ல வந்து செலக்ட் ஆயிருக்கீங்கன்னு அர்த்தம். நீங்க எந்த கேட்டகரியில செலக்ட் ஆயிருக்கீங்கங்கிறதையும் உங்களுக்கு வந்து மெயில் மூலியமா அனுப்பிருவாங்க. அதனால இந்த இடத்துல வந்து ஆன்லைன்ல டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்றதுக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் நம்மளுக்கு வந்து குடுப்பாங்க. இந்த இடத்துல குடுத்துருக்காங்க பாருங்க. திஸ் இஸ் டூ இன்ஃபார்ம் யூ தட் யூ have been provisionally வந்து selected for the admission into 5 year நீங்க என்ன கோர்ஸ்க்கு அப்ளை பண்ணிருக்கீங்களோ அந்த கோர்ஸ் நேமை மென்ஷன் பண்ணி for the academic year 2026 to 2027 offered by the soilன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதுக்கு கீழே ஒரு லிங்க் வந்து ஜென்ரேட் ஆயிருக்கும். அந்த லிங்கை டச் பண்ணி நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்க கொடுத்துருக்கக்கூடிய இந்த டாக்குமெண்ட்ஸ் இந்த 5 டாக்குமெண்ட்ஸ் வந்து கண்டிப்பா கம்பல்சரியா நீங்க வந்து அட்டாச் பண்ணி ஆகணும். இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்க 10th மார்க் ஷீட் வந்து ஒரிஜினல் தான் நீங்க வந்து சப்மிட் பண்ணணும். அதாவது ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. மொபைல்லே இப்பலாம் ஸ்கேனர் ஆப்லாம் நிறைய இருக்குது. நீங்க ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி வந்து உங்களுடைய மார்க் ஷீட் 11th நீங்க கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா 11th மார்க் ஷீட் அப்படி 11th இல்லாம நீங்க டைரக்டா 11th பப்ளிக் எக்ஸாம் இல்லாம நீங்க 12th முடிச்சிருக்கீங்க அப்படின்னா 12th மார்க் ஷீட் அப்படிங்கறத நீங்க இந்த இடத்துல வந்து அப்லோட் பண்ணி ஆகணும். 12th மார்க் ஷீட் இந்த வருஷம் நீங்க பாஸ் அவுட் ஆன யாருக்குமே வந்து ஒரிஜினல் வந்து ப்ரொவைட் பண்ண கிடையாது. அது வந்து லேட்டா தான் பப்ளிஷ் பண்ணுவாங்க. அதனால இப்ப டெம்பரரி மார்க் ஷீட் தற்காலிக மதிப்பெண் சான்றிதழ நீங்க உங்களுடைய ஹெட் மாஸ்டர் கிட்ட சீல் அண்ட் சைன் பண்ணி நீங்க வந்து வாங்கி இந்த இடத்துல வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் அண்ட் வந்து கண்டக்ட் சர்டிஃபிகேட் ஒரு சில ஸ்கூல்ல வந்து ட்ரான்ஸ்ஃபர் அண்ட் கண்டக்ட் வந்து ரெண்டையும் சேமாவே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருவாங்க. ஒரே சர்டிஃபிகேட்ல நீங்க வந்து ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் ஃப்ரண்ட் அண்ட் பேக் இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஒண்ணா வந்து கன்வெர்ட் பண்ணி கம்ப்ரஸ் பண்ணி நீங்க வந்து அப்லோட் பண்ணணும். அதே மாதிரி வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இஸ் இன் ஸ்பெசிஃபிகேட் ஃபார்மட் அப்படின்னா நீங்க டிஜிட்டலா இருக்கக்கூடிய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை இப்போவே நீங்க வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணும்போது கூட நீங்க பழைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணிருந்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் இந்த இடத்துல நீங்க டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்றப்போ ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் இ-சேவையில் அப்ளை பண்ணியிருக்கக்கூடிய டிஜிட்டல் ஃபார்மட் கிரீன் டிக் போட்ட சர்டிஃபிகேட்டை நீங்க வந்து இந்த இடத்துல அப்லோட் பண்ணுங்க. இதை தாண்டி நீங்க ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்ல வரீங்க அப்படின்னா அந்த சர்டிஃபிகேட்டை கட்டாயமா நீங்க வந்து அப்லோட் பண்ணி ஆகணும். அதே மாதிரி நீங்க ஸ்பெஷல் கேட்டகரி லைக் வந்து ஸ்போர்ட்ஸ், பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ், எக்ஸ்-சர்வீஸ்மென் கோட்டா, ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் கோட்டா இந்த கேட்டகரியில் வரீங்கன்னா அதுக்கு உண்டான சர்டிஃபிகேட்ஸையும் கம்பல்சரியாக நீங்கள் வந்து அது கூட அட்டாச் பண்ணணும். அதுக்கான அன்னெக்சர் ஃபார்மையும் நீங்கள் வந்து அந்த சர்டிஃபிகேட்டுக்கு பின்னாடியே நீங்கள் வந்து அட்டாச் பண்ணணும். ஒரே பிடிஎஃப் வந்து கன்வெர்ட் பண்ணி நீங்கள் வந்து இந்த இடத்துல அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த இவங்க கொடுத்துருக்கக்கூடிய ஸ்பெசிஃபிக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இப்போவே நீங்கள் வந்து ஒரிஜினல்ஸ் வந்து ரெடி பண்ணி ஒரு ஃபோல்டரில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து கவுன்சிலிங் அட்டன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது எல்லாத்தையுமே ரெடி பண்ணி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்க ஒரு டேட் கொடுப்பாங்க. இந்த இடத்துல போன வருஷம் வந்து 13/6/2025 கொடுத்தாங்க. இந்த வருஷம் வந்து டேட் வந்து எப்போ கொடுக்குறாங்களோ அந்த டேட் அந்த டைமிங்குள்ள நீங்க வந்து பிஃபோரா என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் வந்து இந்த லாகின்ல போயிட்டு உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரையும் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தையும் போட்டு லாகின் பண்ணி அதை நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும். இதை தாண்டி உங்களுக்கு அடிஷ்னலாக உங்களுக்கு ஏதாச்சும் வந்து ஃபர்தராக கம்யூனிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்து தேவைப்படுது அப்படின்னா இந்த மெயிலுக்கு நீங்கள் வந்து மெயில் பண்ணலாம். இதுக்கு உங்களுக்கு உண்டான கம்யூனிகேஷன்ஸ் எல்லாமே இந்த மெயில் ஐடியில் இருந்து மட்டும்தான் உங்களுக்கு வந்து நாங்கள் கம்யூனிகேட் பண்ணுவோம் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு வந்து சொல்லிட்டாங்க. சரிங்களா? இது அப்படியே வந்து தமிழ்லையும் வந்து கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு இங்கிலீஷில் புரியலை அப்படின்னா நீங்கள் தமிழில் படித்து பார்த்துட்டு உங்களுக்கு எது சூட்டபிளாக இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா கவுன்சிலிங் வந்து அட்டன் பண்ணுங்க. சரிங்களா? ஓகே. இந்த ஆன்லைன்ல கவுன்சிலிங் வந்து அட்டெண்ட் பண்றதுக்கு ஏதாச்சும் ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ணணுமான்னு கேட்டீங்கன்னா, எந்த ஒரு ஃபீஸும் நீங்க வந்து பேமெண்ட் பண்ண தேவையில்ல. ஒன்ஸ் நீங்க வந்து ஆன்லைன்ல அப்ளிகேஷன் பண்றப்போ ஒரு ஃபீஸ் பேமெண்ட் பண்ணுவீங்க. அதோட நீங்க வந்து முடிச்சுக்குவீங்க. அதுக்கப்புறம் கவுன்சிலிங் அட்டெண்ட் பண்ணும்போது, நீங்க அடிஷனலா எந்த ஒரு அமௌண்ட்டும் நீங்க வந்து யுனிவர்சிட்டிக்கோ, இல்ல கவர்மெண்ட்டுக்கோ நீங்க ஃபீஸ் பேமெண்ட் பண்ணணுங்கிற அவசியம் வந்து கிடையாது. முழுக்க முழுக்க ஃப்ரீயாவே கவுன்சிலிங் வந்து அட்டெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே. இப்ப கவுன்சிலிங்லாம் வந்து அட்டெண்ட் பண்ணி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து அலாட்மெண்ட் ஆர்டர் காப்பி இஷ்யூ பண்ணக்கூடிய ஒரு டேட் வந்து ஒரு
2 to 3 days வந்து டைம் எடுத்துக்குருவாங்க. ஏன்னா அவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மேனுவலா வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. யாரெல்லாம் கவுன்சிலிங் வந்து அட்டெண்ட் பண்ணியிருக்கீங்களோ அவங்களோட அப்ளிகேஷன் பேக் எண்டில் வந்து டாக்குமெண்ட்ஸ் கரெக்டாக தான் அப்லோட் பண்ணியிருக்காங்களா, இல்லை வந்து மிஸ்மேட்சாக ஏதாவது மிஸ்பிஹேவியர் ஏதாச்சும் ஃபாலோ பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத வந்து அவங்க வந்து மேனுவலாக வெரிஃபை பண்ணிட்டு எல்லாமே டேட்டாஸ்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து அலாட்மெண்ட் அப்படிங்கிறத வந்து கொடுப்பாங்க. நீங்கள் அலாட்மெண்ட் வந்து எப்படி நடக்கும் அப்படின்னா இந்த இடத்துல சிஸ்டமேட்டிக்காக தான் உங்களுக்கு அலாட்மெண்ட் அப்படிங்கிறது நடக்கும். நீங்கள் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டியாக நீங்கள் வந்து கொடுத்துருக்கீங்க பார்த்தீங்களா, எனக்கு தெரிஞ்சு யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் ரவுண்டு கட் ஆஃபில் மெரிட் லிஸ்ட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாருக்குமே 99.90% வந்து உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி வந்து கொடுத்துருக்கீங்க பார்த்தீங்களா, அந்த காலேஜ் உங்களுக்கு வந்து சீட் வந்து அலாட் ஆகும். நீங்கள் இந்த வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸுக்கு வந்து டாப் 5ல இருக்கக்கூடிய காலேஜ் வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணியிருப்பீங்களா, அதில் ஏதாச்சும் ஒரு காலேஜ் உங்களுக்கு வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு காலேஜ் அலாட் ஆகும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கான்செப்ட். இந்த கான்செப்டை யூஸ் பண்ணி தான் வந்து நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. அலாட்மெண்ட் ஆர்டர் இஷ்யூ பண்ணும்போது உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு ₹1620 ஃபீஸை வந்து பேமெண்ட் பண்ணுவாங்க. அந்த ஃபீஸை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணணும். ஆன்லைனில் ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அந்த காலேஜை பற்றி நாங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாமான்னு கேட்டிங்கன்னா அதையுமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த காலேஜ் தான் உங்களுக்கு வந்து அலாட் ஆயிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் வந்து அலாட் ஆன காலேஜுக்கு அப்புறம் உங்களுக்கு அந்த காலேஜ் வந்து ரொம்ப தூரமாக இருக்குது, லாங் டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்னா அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அடிஷ்னலாக நம்மளுக்கு ரீ அலாட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதனால நம்மளுக்கு ரொம்ப லாங்காக காலேஜ் வந்து தூக்கி போட்டாங்களேன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஃபீல் பண்ண வேண்டாம், ஒரி பண்ணிக்கிற வேண்டாம், பேனிக் ஆக வேண்டாம். அதுக்கு உண்டான ரீ அலாட்மெண்ட் ப்ராசஸ் வந்து எப்படி பண்ணணும், ரீ அலாட்மெண்ட்டுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் எங்கே கிடைக்கும், அதை எப்படி ஃபில்அப் பண்ணணும், அதை யாருக்கிட்ட போயிட்டு கொடுக்கணுங்கிறதெல்லாம் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் ரீ அலாட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு வீடியோவாக உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணுறேன், வெயிட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் அட்டன் பண்ணுறதுக்கு உண்டான ப்ரொசீஜர். இந்த வீடியோவில் ஆல்மோஸ்ட் கவுன்சிலிங் அட்டன் பண்ணுறதுக்கு உண்டான எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு வந்து வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது உங்களுக்கு வந்து டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன் வந்து கமெண்ட்ஸில் நீங்கள் இதை லீவ் பண்ணலாம். அப்படி பர்சனலாக ஏதாச்சும் வந்து டிஎம் பண்ணி டவுட் கேட்கணும் அப்படின்னா நம்ம இன்ஸ்டா ப்ரொஃபைலுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் வந்து இருக்குது. அங்கே போயிட்டு ஒரு ஃபாலோ அப்பை போட்டு உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருக்கோ அந்த டவுட்ஸ் வந்து கேட்டு நீங்கள் வந்து கிளியர் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அனதர் வீடியோவில் வந்து மீட் பண்ணலாம். தேங்க்யூ. ஆல் த பெஸ்ட். காட் பிளஸ் யூ.